ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம காதல் கடனோட எபிசோட் நம்பர் 14 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துடுங்க. அண்ட் நிறைய பேர் கேட்குற விஷயம் வீடியோ ரொம்ப சின்னதா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி நானும் முடிஞ்ச அளவு நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ண தான் ட்ரை பண்றேன். அதுல கதைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் அதிகமான சாப்டர்ஸ் கவர் பண்ண முடியும். பட் ஆல்ரெடி நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல டைம் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் நான் பரலோகம் போயிடுதான். அதே மாதிரி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது முடிவெடுக்க முடியாம தான் இருக்கேன். மேபி போட்டா போடுவேன் விருப்பம் இருந்தா. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது புது மேனுவா ஆரம்பிச்சிடறேன். கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் 14 ஓபன் பண்ண அந்த லேடிக்கு நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ண உடனே அந்த பொண்ணு போய் என்ன சொல்றா அப்படின்னா அங்க இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கவலைப்பட தேவையில்ல. இது வரைக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனா நான் லீடர் ஆயிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி லீட் பண்றதுக்காக அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோ கொடுத்த நம்பிக்கை மூலமா முன்னாடி மூவ் ஆன் ஆகி போன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க. வேலைங்கள்லாம் செஞ்சு அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் அடிச்சு உள்ள இருக்க நாய்களா இருப்பாங்கல்ல சில பேர் இவங்களுக்கு முதுகுல குத்துறது அவன் நாய்களை அடிச்சு துரத்தி காம்படிட்டர்ஸ் ஓட விட்டு அப்படி இப்படி பண்ணி ஒரு தனி சிங்கிள் உமனா இருந்துகிட்டு அந்த இடம் வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹீரோ அவங்களுக்கு 2 குழந்தைங்களா கொடுத்துருப்பா இல்லையா? ஸோ அது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இருக்கு. இப்போ நன்றி சொல்ல வீட்டுக்கு ஓடி வந்துருப்பாங்க. அப்பதான் ஹீரோ காணாம போயிட்டு இருப்பான். உலகத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பான். இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு அவ கதறி எழுதிருப்பாங்க. இப்போ கட் பண்ணி பிரசண்ட காட்டுறாங்க. நம்மளை சுத்தி இருள் மட்டும் தான் இருந்தது அப்படின்னா நீ வெளிச்சமா மாறு. நம்ம குழந்தைக்கு நாமளே வெளிச்சமா இருப்போம். நம்பிக்கைன்றது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு தரது. அதாவது ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த பர்சன் ஒரு கரேஜ் அதாவது அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்களை பெற்றிருப்பாரு. அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களையுமே முன்னாடி மூவ் ஆன் ஆக வைப்பாங்க. அது மூலியமா தான் மிராக்கல்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ கூட சண்டை போட்டு ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு போயிருப்பாங்க அவன் கண்ணு முன்னாடி. அப்போ அவங்க இறக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் ஒப்படைச்சு போயிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்க்கைன்றது சாதாரண வாழணும்ன்ற அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கணும். என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம நான் கான்ஃபிடென்ட்டா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இந்த டீமன் கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா? அவன் என்ன சொல்றா அப்படின்னா உங்க கண்களுக்கு நான் ஈவல தெரியல. ஆனா என்னோட வழியில நான் எனக்கான பதிலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன் கேள. இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கானவங்க தான் ஃபைனல் வார்த்தையை சொல்ல முடியும். அது வெற்றி பெற்றவங்க சொன்னாதான் இந்த உலகம் ஏத்துக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் கிளானை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க அங்க இருக்க எல்ஃப் பீப்புள்லாம் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு வாழ்விடம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்காது. எல்ஃப் பீப்புள் கூட தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கடன் நன்றி கடன் மாதிரி தான். அப்புறம் அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு அவன் என்ன சொல்றான்னா நீ செத்தா கூட ஒன்று ரிவைவ் பண்ற மாதிரி நான் ஒரு போர்ஷனை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நீ இந்த உலகத்தை காப்பாற்ற போற கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடத்துல நின்று இருப்பான். அதுக்கப்புறம் செம்ம பவர் ஆப்டின் பண்ணிட்டு இந்த உலகம் அவனோட கண்ட்ரோலுக்கும் வரும். அதுதான் சொல்றாங்க. ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாம இன்னொருத்தரால செயல்பட முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்பா அம்மா போயிட்டு அந்த பொண்ணோட நிக்க அவளை அப்பா அம்மான்ற மாதிரி பார்க்க ஓடி போய் கட்டி பிடிச்சாங்க. பம்கின் நீ எழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு குரல் வருது. யாரெல்லாம் பார்த்தா அவங்க அண்ணனோட அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா? அதுதான் நின்றுட்டு இருக்கு. ஆக்சுவலி இதை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணன் தனியா இருக்கானா இல்ல அந்த பர்சனாலிட்டி தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழப்பமா தான் இருக்கும். லைட்டா அவளும் அண்ணா அப்படின்னு ஓட ட்ரை பண்ண பாருங்க. இல்ல ஓடாத. இது வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பர்சனாலிட்டி தான் நான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உனக்கு நான் தேவையே கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா உன்னை பாத்துக்கோங்க. அதனால நான் மறைஞ்சு போறேன் இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போகும்போது எல்லாருக்குமே நீ தேவைப்படுற யாருக்குமே தேவையில்லை நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா உன் தங்கச்சி ரொம்ப நல்லா பார்த்துட்டு நான் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை எனக்கு பதிலாக நீ செஞ்சிருக்க. அதனால நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதுக்கு நீ பெருமைப்பட்டுக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதை நினைச்சா பெருமையா இருக்குன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்க அவட தான் அந்த மாஸ்க் எல்லாம் முடிஞ்சிட்டு அவனோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரதை காட்டுறாங்க. அப்படியே ஃபேமிலி மொத்தமும் ஓடி அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபேமிலியில நீயே ஜாயின் பண்ணிக்கோ. நீ யாரா வேணாரு நீ ஒரு பர்சனாலிட்டி இல்லைன்னா அவனோட அண்ணனாவே இல்லாம இருந்துக்கலாம். ஆனா அந்த கடமைகள் நீ செஞ்சிருக்கன்ற மாதிரி சொல்லி அவனையுமே இந்த ஃபேமிலியில சேர்த்துக்கிறாங்க. எல்லாருமே கட்டி பிடிச்ச கொஞ்சம் கொலாவே அங்க ஒரு ஃபேமிலி ரீயூனியன் தான் நடக்குது. அதை பார்த்து ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் சில்வர் ஹேர் வச்ச பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போக அவ்வளவுதான் எல்லா மேட்டரும் முடிஞ்சுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் பையலே அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பிக்காரர் இருக்கா இல்லையா? அவன் சோல் மட்டும் தனியா வருது. டே சோல் அனுப்புற அளவுக்கு எதுனா அர்ஜென்ட்டா விஷயமான்ற மாதிரி கேட்கும்போது ஈஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்க அந்த 2 லேடிஸ் கிட்டையும் இவன் வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். அதாவது இவன் தான் இவ ஹீரோட பொண்ணு அப்படின்றது அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சுன்ற மாதிரி கேட்கும்போது நீ வெளியே வந்த டைம் இந்த பொண்ணோட வயசு அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நானே தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்றான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் தெரியாம இருக்கு. அந்த விஷயத்தை வேற சொல்றானா என்னன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண சுத்தமா பிடிக்காது. நீ கண்டிப்பா வரலன்னு வச்சுக்க காலாம்பட்டுல கொடுப்பாங்க. பஜாரி பொம்பளையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அதை வேற மறந்துட்டு எனக்கு மீட்டிங் இருக்குன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது நீங்க போயிட்டாங்க கவலை கிடையாது. ஆனா திருப்பியும் எங்களை மீட் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்கன்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லி அனுப்ப ஹீரோ அங்க கிளம்பி வரான். உள்ள போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்ற பொண்ணு இருக்கு இல்லையா? அது பாஸ்ட்ல ஹீரோ கூட ஆம்பளை விஷயம் போட்டு ஃபைட் பண்ண ஒன் ஆஃப் த காம்ரேடா இருந்திருப்பாங்க. அதுல அவங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்றது அப்படின்ற விஷயம் சுத்தமா பிடிக்காதான். இங்க கிளம்பி போயிடலாமன்ற மாதிரி யோசிக்கும் போது நல்ல ஐடியான்ற மாதிரி அவன் தம்பியை சொல்லிட்டு இவனை ட்விஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா கதை தந்துட்டு ரிவர்ட் பண்ண வந்துட்டாருன்னு சொல்லி நான் மட்டும் எஸ்கேப் ஆயிடுறேன். ஏன்னா ஒன்ன விட அவங்க ரொம்ப பயங்கரமானவன்னு சொல்லிட்டு அவனுக்கே முதுல குத்தாக ஓடிறான். எனக்கு கண்டி ஃபேமிலியில நீங்க இருக்கீங்கன்ற ட்ரேஸ் மட்டும் கிடைக்கலனா நீங்க எங்க இருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நம்ம நாட்டு இப்பதான் யூனைட் ஆயிருக்கு. அதை சரிப்படுத்தணுன்றதுக்காக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ரிவர்ட் பண்ணா நீங்க இங்க இல்லாம எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்ன மடிச்சிட்டு சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன். சாரி கேட்டுட்டு அப்படியே உள்ள வராப்பல உள்ள பார்த்தாக்க எல்லாருமே அவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வரும்போது என்ன பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிடுங்க. சரிமா பிரைம் மினிஸ்டர் வாங்க ஆரம்பிக்கலாமா என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க முன்னா
அதெல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். நாட்டில் நடக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் எஜுகேஷன் பர்பஸ், மக்களுக்கு தேவையான விஷயங்களை கான்செக்ட் பண்றது, அதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுங்கன்ற மாதிரி சொல்ல, இது நீயே பண்ணியிருக்கலாமே, நான் ஏன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு செம கடுப்பு. இதுடா இதை உலகத்தை யுனைட் பண்ணவன் நீ தான். அப்படிப்பட்ட நீ வந்து உனக்கு தெரியாம நான் சில வேலைகளை செஞ்சுட்டு அது மூலியமா ப்ராப்ளம் வச்சு எவன்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, நீ இதை யுனைட் பண்ண அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் அப்ரூவ்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்க மெம்பர்ஸ் யோசிக்கிறாங்க, என்னன்னா இவர்கிட்ட இந்த மாதிரி நெக்கில் பேசுற ஒரே ஆள் இவங்க தான். ஏன்னா இவங்க 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்கு அப்ப வந்து ஆம்பளை விஷயம்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. சோ அதனால தான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதையும் பேசிட்டு இருக்காங்க. சரிமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பண்றாருன்னா ரவுண்ட் மிரர் டெக்னிக்னு சொல்லிட்டு க்ளோன்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு ஒரு 10-20 க்ளோன் வர வச்சு அங்க எல்லா வேலைகளும் வந்து படபடம் முடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல இந்த வேலையை முடிச்சிடலாம். இந்த உலகத்தின் இந்த மாதிரி விஷயங்களை உங்களால மட்டும் தான் பண்ண முடியும் ரிவர்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொம்பளை வந்து தலைமையிலே வச்சுக்குது, ஏடா இப்போ லேட்டா வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி ஈஸியா முடிச்சல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா வேலை செஞ்சீங்க, நீங்க எல்லாம் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி தான் ஹீரோ வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்ல முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, காங்கிரஸ் ஆஃப் ஆல் லாஸை வந்து நாம ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா பேக்கர் வந்து இப்படி இருக்கு, காங்கிரஸ் ஒன்னே தப்பால எடுக்காதீங்க. என்னன்னா இந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து சரியான சண்டைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் ஆஃப் லா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான நிறைய கேள்விகளும் வர ஆரம்பிக்குது. என்னன்னா அதுக்கு வந்து சரியான செலவாகுமா, அந்த செலவுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு உள்ள இருக்க எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம், அதை விட்டுட்டு இதே பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட சண்டைகள் போயிட்டு இருந்து ஒரு செக்டும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த எல்லா செக்டையும் அடிச்சு அரவணிச்சு இடமா யுனைட் பண்றது நம்ம ரிவர்ட் போனதா. மேலோட்டமா பார்க்கும்போது அவங்கள யுனைட் ஆயிட்டு இவரை வழிபடுற மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளோட்டத்துல இன்னுமே நிறைய பேருக்கு நோக்கங்கள் இருக்கு. ஏன்னா அவங்களோட டெரிட்டரிஸ் இன்னும் அவங்களோட கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க. சோ அவங்க ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஹியூமன்ஸோட லைஃப்ல வந்து கையில பாஜன் சிப்பா வச்சுக்கிட்டு நம்ம கிட்டே வந்து நெக்ல பேசுவானுங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கொண்டு வரணும். இந்த சிஸ்டம்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்து திறமையானவங்க மேல வரணும் அப்படின்றதுக்காக ஃபைட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவாங்களாம். அந்த டோர்னமெண்ட் மூலமா யார் வந்து டாப் லிஸ்ட்ல வராங்களோ அவங்கள கவர்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தகுதியானவங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸா போடலாம். இது மூலமா வந்து சண்டைகள் வராது, அவங்க லேண்ட் வந்து யுனைட்டா வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் மேல பெங்குவன்ஸ் இருக்காங்க இல்லையா, அடுத்த ஜெனரேஷனுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதுல சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஒரு சில மோசமான டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற தடையை போட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துறோம். அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லும்போது இது பக்காவான பிளான் சொல்லிட்டு எல்லாருமே அப்ரூவ் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீ வந்து இப்போ கூட பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம சண்டை போட்டு இருந்தா, அப்போ நீ ஒரு பையன் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா பார்த்தாக்கா நீ ஒரு பொண்ணு, இதுக்காக வந்து சண்டை போட்டேன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்ல வரன்ற மாதிரி கேட்டா, ஒன்றும் இல்லை, நீ இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, நீ கண்டிலனா இந்த இடம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது உனக்காக நான் எதுவும் பண்ணல, இந்த மக்களுக்காகவோ இந்த உலகத்துக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்ல, ஆமா இந்த டோர்னமெண்ட்ல உன்னோட பையன் வந்து பார்ட்டிசிபேட் பண்றான்னு கேட்டுப்பட்டனே, அதை வந்து அவனை ஹர்ட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவன்ற மாதிரி கேட்க, இது அவனோட லைஃப், அவன் சூஸ் பண்ணா, சோ நான் வந்து தடை போடுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஒரு விஷயத்தை கேட்டே வரும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு, அதாவது ஆம்பளை விஷயம் போட்டு என் கூட சண்டை போடுற அளவுக்கு ரகடான பொண்ணு யாரோட வழியில் விழுதா, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமேன்ற மாதிரி அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க, என்னோட பையன் சொன்ன என்ன பண்ணுவன்ற மாதிரி அவங்க ஒரு ட்விஸ்ட் போட, இவன் அப்படியே அந்தர்வல்ட்டி அடிக்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அவங்க சும்மா வந்து ஜோக் தான் அடிச்சிருக்காங்களா அப்படிதான் சொல்றாங்க. அவங்க உண்மையாவே அவங்க யார் பையன்றது ஒன்னும் இவங்க வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. என்னோட பர்சனல் ப்ராப்ளத்துல எதுக்கு தலையிட்டு இருக்க, அதை விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை பாரு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வேற வேலைங்களை பார்க்க போறேன்ற மாதிரி சொல்ல, ஒரே நிமிஷம் இருமா, அதுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ணிட்டு வச்சு போறியான்ற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பிரச்சனை, அவனோட பையனுக்கு, அதாவது இவன் பையனுக்கு தான் பிரச்சனை, அதை அப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்றாப்ல, உனக்கு ஒரு பையன் இருக்கா இல்லையா, சோ உங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்கலாம் ஆசைப்பட்டேன்ற மாதிரி சொல்ல, என்னது ஃப்ரெண்டுக்கு ஆபத்தா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு தெரியுமே, யாருன்னு எங்களை வந்து டேரக்டா பேச சொல்லு, நான் உங்களுக்கு டேரக்டா சொல்றேன்ற மாதிரி அவங்க ஒரு பிட்டப் போட, உங்களுக்கு தெரிஞ்சது இவன் தான் வந்து ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் மழுப்புன்ற பேர் என்ன பண்றான் அப்படின்னா அது தூரத்து ஃப்ரெண்டு உனக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். என்னது தூரத்து ஃப்ரெண்டா அப்படி சொல்லி என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, டாவோ செக்டோட, அவளை பத்தின பிரச்சனை ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இப்ப கட் பண்ணி அந்த டாவோ செக்டர் தான் காட்டுறாங்க. அங்க டோர்னமெண்ட் நடத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல சோல் மட்டும் நம்ம ஹீரோ வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காப்ல. நம்ம நாட்டையும் நம்ம டிவைன் லேண்ட் ஒன்றுபடுத்தணுன்றதுக்காக ரிவர் ஒன் எடுத்துட்டு வந்து இந்த லாவை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துல தகுதியானவங்களை செலக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோட பையன், அதாவது அந்த டாவோ செக்டரோட லீடரோட பையனை காட்டுறாங்க. அவனுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறானா, இந்த டிவைன் லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாருமே வந்து தயாராகன்ற மாதிரி அவங்க வந்து குரல் கொடுக்க எல்லாருமே வந்து இப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிக்க தயாராகிறாங்க. இப்போ வந்து 500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 32 டிவிஷனா போட்டு அதுல வந்து சீரியல் நம்பர் மூலமா செலக்ட் பண்ணி அப்புறமா அவங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஃபைனல்ஸ் கழுப்பி அங்க வந்து பாயிண்ட் சிஸ்டம் வந்து வச்சு டாப் 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த டாவோ செக்டர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அதாவது ஒரு செக்ட் கும்பல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து இவ்வளவு ரெப்ரசென்டேட்டிவ் எடுத்து அவங்கலாம் போயிட்டு ஃபைனல்ஸ்ல ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹீரோட பையன் வந்து 35 அப்படின்ற ஸ்லாட் வந்து எடுக்கிறாப்ல. அப்போ அந்த பொண்ணு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பையன் எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க, அவங்க பதறடிச்சு ஏந்துக்க, அங்க இருக்க யாருக்கே புரியல, ஏன்னா சோல் தான் வந்து பேசிட்டு இருக்கு, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் மறுபடியும் சைலண்டா உட்காராங்களா, என்னடா திடீர்னு வந்துட்டேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்ல, நம்ம பையனை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க நான் வந்தேன், கொல்ல மறந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவனும் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் சீரிஸ் எல்லாம் நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பாய்.